சமுத்திரத்தை கடந்து போக பண்ணினார். கர்த்தருடைய கரம் கடந்து போக பண்ணினது. நீங்க கடலை எடுத்து பாருங்க, ஒரு குளத்தவே எடுத்து பாருங்க, வத்தி போனா அது எவ்வளவு சேரும் சகதியுமா இருக்கும். ஆமே, அதுக்குள்ள நடந்து போறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். எப்படியாவது தவண்டு புரண்டு போயிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் எப்படியாவது இதுல இருந்து தவண்டு புரண்டு போயிடலான்னு நினைக்கிறேன். எப்படியாவது ஆண்டவரே இதை கடந்து நான் ஒருவேளை அங்க போயிட்டேனா எனக்காக வைத்திருக்கிறதை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை தவழ்ந்து தவழ்ந்து உருண்டு பிறண்டு போக வைக்க மாட்டாரு. சமுத்திரம் பிளந்தது. அந்த சமுத்திரம் மதில்களை போல ரெண்டாய் நின்றது. அவர்கள் வெட்டாந்தரை வழியாய் அவர் கடந்து போக பண்ணினார். உருண்டு பிறண்டு அல்ல. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ உருண்டு பிறண்டு எப்படியாவது நான் போயிடுற ஆண்டவரே, எப்படியாவது நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஆண்டவரே. இல்ல, அவருடைய கரம் கரடு முரடான பாதையில வழி நடத்தாது. அவருடைய கரம் உன்னை அழுகையின் குரல வழி நடத்தாது. அவருடைய கரம் உனக்குள்ள ஒரு முச்செடிக்குள்ள நடக்கிறதை போல அல்ல. அவருடைய கரம் வெட்டாந்தரத்துல நீ சமாதானத்தோடு நடக்க பண்ண போகிறார். கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை வனாந்தரத்தில் நடந்தாலும், ஆண்டவரே வெட்டாந்தரை வழியாய் நடந்தாலும், எனக்கு முன்பாக எது இருந்தாலும் எனக்கு ஒரு மதிலை உண்டு பண்ணுவீர். எனக்கு கோலளவை செம்மையாக்குவீர். கரடான பாதையை நேர்த்தியாய் செம்மையாய் அவருடைய கரம் வழி நடத்தும். ஆமென். வெட்டாந்தரையாய் கடந்து போக பண்ணினாராம். சமுத்திரத்தை பிளந்தாரு. அவர் சொல்றாரு, அப்பா நீ தப்பி தவறி உளுந்து பிறண்டு நீந்தி ஐயோ அப்பாப்பான்னு கத்தி நீ போக வேண்டாம். உனக்காக சமுத்திரத்தை நான் பிளப்பேன். ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காய் சமுத்திரத்தை பிளந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. 25வது வசனம் அதே அதிகாரத்துல பார்க்கிறோம். யாத்திராகமம் 14:25 பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒரு யுத்தத்தை நடத்துகிறது. நீங்க அவர் வாக்கு பண்ணின தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்காக, அவர் வாக்கு பண்ணினதை நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளுகிறதுக்காக நீங்க ஓடுகும் பொழுது பின்னாடி அந்த பொல்லாங்கானவர்கள் துரத்தி கொண்டு வராங்க. எகிப்தியர் துரத்தி கொண்டு வராங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு எப்பா நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். உனக்கு பின்னாக வர எகிப்தை நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். உனக்கு பின்பாக வாய்க்காமல் வருகிற சில காரியங்களை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு பின்பாக வருகிற சில விளைவினங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். சில பாவங்கள் சாபங்கள் என்னை தொடர்ந்து கொண்டதோடு நீ எண்ணிக்கிட்டு இருக்கிற பாரு, அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் உனக்கான வனாந்தரத்தை திறந்தல்லவா. அந்த வனாந்தரம், அந்த சமுத்திரம் உனக்கு பின்பாக வருகிற எகிப்தியர்களை விழத்தள்ள பண்ணும். அந்த சமுத்திரத்தின் மேல வல்லமை அல்ல, அங்க ஒரு கர்த்தருடைய கரம் ஒரு யுத்தத்தை நடப்பிக்க தொடங்கினது. இந்த காலை வேளையில பின்னாடி இருக்கிறதை பார்த்து, பின்னானவைகளை குறித்து எண்ணி எண்ணி கலங்கி நீங்க பயந்து ஓடிக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு மேல ஒரு கரம் பின்னாடி வருகிறதை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க பின்னிட்டு திரும்பி பார்க்கவே வேணாம். இந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த சூழ்நிலையோடு நீங்க உள்ள வந்தீங்களோ, எந்த பலவீனத்தை பார்த்து பயந்து எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ எகிப்து பின்னாடியா வருது, படைகள் பின்னாடியே வந்துருச்சு, நெருங்கி வந்துருச்சு. உனக்கும் அவனுக்கும் நடுவுல ஒரு கரை இருக்குது. எப்பா உனக்கும் என் ஆசீர்வாதத்திற்கும் தடையா இருக்கிறவன் மேல ஏன் கரை இருக்குப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்டாந்தரையை பிளக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த சமுத்திரத்திற்கு நடுவிலையும் நான் ஒரு கரத்தை வைத்திருக்கிறேன். உனக்கும் அவனுக்கும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உன் பாவத்தை விலக்கினோ அதற்கு இடையில ஏன் கரை இருக்குதுப்பா. அவர் யுத்தத்தை சமுத்திரத்தின் நடுவிலே நடத்தினார். உங்க வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க, உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க ஓடிக்கொண்டு இருக்கும் போது சில எகிப்தின் காரியங்கள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டு வந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கும் உங்களுக்கும் அவனுக்கும் நான் ஒரு யுத்தத்தை நடத்த தொடங்கினா அது நீங்கள் சும்மா இருந்து பார்த்து கொண்டுதான் இருப்பீங்க. உங்க கண்கள் முழுமாக எகிப்து விழுந்து போகும். எகிப்தியர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள். அவர்கள் கடையாந்தரத்தில், சமுத்திரத்தின் கடையாந்தரத்தில் விழத்தள்ள பண்ணுவார்கள்.
கர்த்தர் சொல்லுகிற காரியம், எப்பா நீ தவழ்ந்து பயந்து என் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வேணாம், நீ செம்மையான பாதையில நட, நான் உனக்கு கொடுப்பேன் என்று தேசத்தை உனக்கு தருவேன் என்ற காரியத்தை நீ சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஒரு சமாதானத்தினோடு நீ போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமுத்திரத்தின் நடுவே ஒரு யுத்தம் நடந்தது. மதிலாய் நின்ற சமுத்திரம் அங்க எகிப்தை மூழ்கடிக்க பண்ணினது. உங்களுக்கு மதிலாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் யாரா இருக்கிறாரு? அங்க ஒரு ரட்சிப்பு தொடங்கினது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ரட்சிக்கிறார். தலைமையில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் இன்று என்னை ரட்சிக்கிறார். எகிப்தின் கையிலிருந்து அவர் என்னை ரட்சிக்கிறார். எகிப்தின் கைகளில் இருந்து அவர் என்னை ரட்சிக்கிறார். எனக்குள் இருக்கிற பலவீனத்திலிருந்து சொல்லுங்க சொல்லுங்க, ஜபத்தோடு 2 நிமிஷம் அந்நிய பாஷை வரங்களை பெற்றுக் கொண்டவங்க அப்படியே ஆண்டவரை பார்த்து ரகசியங்களை பேசி, எனக்குள் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் போவதாக, எனக்குள்ள இன்னும் என் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறதுக்கு போராடி கொண்டிருக்கிற சமுத்திரத்தின் வழியாய் வந்து கொண்டிருக்கிற சில எகிப்தின் பலவீனங்கள், என் வாழ்க்கை வழியாய் வந்து கொண்டிருக்கிற சில எகிப்தின் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மூழ்கடிக்கப்படட்டும். அது சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் அது போடப்படட்டும். எனக்காய் ஒரு கரம் இருக்கிறது. எனக்காய் அந்த கரம் சத்தமில்லாம யுத்தத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு துரைத்தனத்தோடு இல்ல, மாம்சத்தோடு மட்டுமல்ல, வான மண்டலங்களில் பொல்லாத சேனைகளோடு எனக்கு ஒரு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்தை கர்த்தர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் அதிசயமாய் அற்புதமாய் வெட்டாந்தரத்தின் வழியாய் நடத்தி அவருடைய குருவை மேலானது. கவனமலா கரங்களை தட்டி தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே என்னை கடக்க பண்ணினதற்காய் நன்றி, எனக்காய் யுத்தம் செய்ததற்காய் நன்றி, என்னை எகிப்திலிருந்து ரட்சித்ததற்காய் நன்றி, எனக்கு சொல்வே செய்வே என்று சொன்ன வார்த்தைகள் உம்முடைய கரத்தினால் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. அவர் கொடுத்த வார்த்தையை நினைவு கூர்ந்து பெற்றுக்கொள்ளுங்க. receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். புதிய காரியத்தை துவங்குகிறேன். நான் உன்னை கட்டுவிப்பேன். திரும்பவும் உன் மதில்கள் கட்டப்படும். திரும்பவும் உனக்காய் நான் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற தொடங்கி இருக்கிற. இப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் கையை நீட்டுப்பா. உனக்காக ஒரு கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காய் நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். உனக்காய் கொடுக்கப்பட்ட கோலை உன் கையை நீட்டு. செங்கடல்கள் பிளக்கப்படும். ஷப்ரா திரா ஷம்மதரியா திரவலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மளை கடக்க பண்ணினது. அவர் என்ன செய்தார்னு பார்த்தோம். முதலாவது, அவர் நமக்காக வார்த்தையினால் சொன்னதை கரங்களால் நிறைவேற்ற தொடங்கி முடிக்க போறாரு. 2வது, அதிசயங்களை காண பண்ணினாரு. 3வது, வெட்டாந்தரைய நடக்க பண்ணினாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன செய்யணும்? 16வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகம் 14:16வது வசனத்தை. உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தில் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் எல்லாத்தையும் நடப்பிப்பேன். நம்ம ஒண்ணு செய்யணும்ல. மோசே கிட்ட சொல்றாரு, எப்பா உன் கையை கொஞ்சம் நீட்டுப்பா. உன் கையில ஒரு கோல் கொடுத்திருக்கிற ஆண்டவர் தேவன் மோசேயை சந்திக்கும் போது அவன் கையில கோல் கொடுத்த அந்த கோல் அநேக அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த கோலின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது.